ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா பிக்கெட் பால் கோர்ட்ல யாரா கான்கிரீட் போட சொன்னது? ஹாய், தினேஷ் ஃப்ரம் கேம் ஆன். நம்ம இப்போ ஈரோட்ல இருக்கோம். ஈரோடு பெருந்துறை ரோட்ல இருக்கோம். இங்க 4 பிக்கிள் பால் கோர்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். பிக்கிள் பால் கோர்ட் சொல்லி கான்கிரீட் போட்டு மேல பெயிண்ட் அடிச்சா அது பிக்கிள் பால் கோர்ட் ஆயிருமா? நம்ம முட்டையும் நம்ம காலையும் நம்மளே உடைச்சிக்கிறதுக்கு சமம். முக்கியமா சூரிய வெளிச்சத்துக்கு அந்த ஃப்ளோரிங் கிராக் விட்டுரும். ஆஸ்பால்ட் தான் வந்து அவங்களுக்கு பெட்டர் குஷனிங்கும் ஷாக் அப்சார்ப்ஷன் எஃபெக்டும் இருக்கும். அதுக்கு மேல இந்த 8 லேயர் சிந்தட்டிக் போடும்போது அது ரொம்பவே பிரீமியமா ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கும். இந்த கோர்ட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 30x60. ஈரோட்ல பெருந்துறை ரோட்ல இருக்கு. அண்ட் திஸ் கோர்ட்ஸ் நேம் இஸ் கோட் கல்ச்சர். ஒரு 3-4 யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க. கேஃபெட்டீரியா அவுட்ல வரப்போகுது and few more things are going to come and I'm so excited for this project. தண்ணி செப்பரேட்டா இறங்கி போறதுக்காகவே கட்டர் மாதிரி ப்ராப்பரா செட் பண்ணிருக்கு. ஒரு நல்ல பிக்கிள் பால் கோட் மழை பெஞ்சா தண்ணி உடனே ரிலீஸ் ஆனதா அந்த கோட்டோட லைஃப் வரும். அண்டுலேஷன் இருந்துச்சுன்னா தண்ணி நிற்கும். தண்ணி என்ன பிக்கிள் பால் கோட் கதமாயிரும். நல்ல பிக்கிள் பால் கோட் எப்படி கட்டணும்னு இந்த வீடியோ பார்த்து எஜுகேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பிக்கிள் பால் கோட்ல கான்கிரீட் போடாதீங்கப்பா. முட்டி வலி கால் வலி ரொம்ப வரும். இந்த நீல ஷேர் பண்ணுங்க. பாய்.